வீடியோ ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. வெளியில் வந்து எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. உள்ள ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட எதுவுமே இல்லாமல் சரி இன்னைக்கு தான் அந்த ஷோ நடக்குன்றனால இன்னைக்கு கூட இரங்கல் தெரிவிக்கலாம். ஆனால் அது கூட பண்ணுவாங்களான்னு தெரியல. அதாவது கேப்டன் அவர்கள் நம்ம கூட இல்லை. அதாவது அவரால் வந்து தூக்கி விட்டவங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் சொல்ல வேணாம், நைட்டு கூட போயிட்டு அவ்வளோ நேரம் நின்று கேப்டன் அவரை பார்த்துட்டு அழுதுட்டு வந்தார். அவரோட மனசில் இருக்கலாம் இது பண்ணிட்டாரு. கண்டிப்பாக அவர் வந்துட்டார். ஆனால் வந்து ஒரு சில பேர் இந்த பிக் பாஸோட ஹோஸ்டாக இருக்கவங்க யாரோட டெத்துக்கும் நான் போக மாட்டேன், அதை நான் ஒரு இதாக நினைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்காரு, உருட்டியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் இன்ன வரைக்கும் போகல. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். தீவு திடல்னு நினைக்கிறாங்க வச்சிருக்காங்க. அவர் போவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு சில டெத்துக்கெல்லாம் அவர் போனார். சிவாஜி ஐயா அவர்களோட டெத்துக்கு போயிருந்தாரு, ஸ்ரீதேவி அவர்களோட டெத்துக்கு போயிருந்தாரு, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட டெத்துக்கு போயிருந்தாரு. இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்கள் டெத்துக்கு மட்டும் போயிருந்தாரு. இன்னைக்கு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஷோல வந்து இரங்கல் எதுவும் தெரிவிக்கிறாங்களா, இல்லை இந்த வீக்கெண்ட்ல இரங்கல் எதுவும் தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கே தான் பண்ணணும். ஒரு சில பேர் சொல்றாங்க உள்ள இருக்கவங்கள அஃபெக்ட் பண்ணும், அதனால வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து அவங்க கூட கான்டாக்ட்ல கூட இருந்திருக்கலாம். அதனால வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணி கேம்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதனால இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். இருந்தாலும் ஒரு இரங்கல் தெரிவிச்சுட்டா அவருக்கு செய்யக்கூடியது மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கான ஷோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது காஜோட முத்திக்கு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஷோவா இல்லை வேற எதுமா அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்துக்கு ஒரு எதிரான ஒரு விஷயமா அப்படின்ற லெவலில் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோ மட்டமாக வந்து யாருமே நடந்துக்க மாட்டாங்க. யார் மட்டமாக நடந்துக்கிறான்னு சொல்லிடுறேன். காஜோட இதுக்கு வந்து நிக்சன் போறாப்ல, ஐஷூட் அவன் என்னென்னலாம் பண்ணானோ அதையும் வந்து பூர்ணிமாட்டையும் பண்றான். பூர்ணிமாவும் சலிக்கவே மாட்டேங்குது. சலிக்காம அவனுக்கு ஈடு கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் நடந்துச்சு. அதில் விஷ்ணு அபாரமா ஜெயிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலைகள்லாம் நடக்குது. அதெல்லாம் நம்ம சொல்றது வாய் கூசுது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாத்தையுமே ஷோக்குள்ள போய் பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க விஜய் ஷாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினால் டாஸ்க் வந்து சூப்பராக நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இவங்களோட காஜு லீலைகள் வந்து முத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கில் ஆர் ஸ்டே அது மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு பிக் பாஸ் வச்சிருக்காங்க. ஒரு 6 சீசனாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிக்கெட் டு ஃபினால் டாஸ்க் அப்படின்னா மரணமாக இருக்கும். நான்லாம் பார்த்துட்டு ஏங்க இவ்வளோ போட்டு அவங்கள போட்டு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்ற லெவலில் நான் பார்ப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. காருக்குள்ளே தொங்கணும், ஒத்த காலில் தொங்கணும், ஒத்த கையை விட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கூட இல்லை. இன்னைக்கு கூட ஏதோ ப்ரோமோ கூட வந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ கை வைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வருவோம். அப்படி இருக்கும் டாஸ்கெல்லாம். ஆனால் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ நானே ஒரு டேபிள் போட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னா இதுக்கு கூட ஒரு செலவாகலாம். ஆனால் செலவே இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒன்று. அதுக்கப்புறமேட்டு ஒரு சில நபர்களை காப்பாற்றணும், குரூப்பாக அந்த கேம் விளாடணும்னு சொல்லிட்டு வேற லெவலில் சொம்படிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பிசிக்கல் டாஸ்க் அப்படியெல்லாம் வச்சா விசித்ராவால் விளையாட முடியாது. அவங்க வந்து வாக் அவுட் பண்ணிடுவாங்க. வேற எதுவும் பிசிக்கலாக வச்சாங்கன்னு விஜய் வர்மா உள்ள இல்லை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிச்சு ஜெயிக்கிறதுனா விஷ்ணுவும் தினேஷ் மணி இவங்க 3 பேரும் இறங்கி செஞ்சிடுவாங்க. இவங்க 3 பேர் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாவே கண்டிப்பாக வந்து ரவீனாவை காப்பாற்றிடுவாங்க. அப்சல்யூட்லி இவங்க 3 பேருமே ஜெயிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டீம் ஜெயிக்க கூடாது, இவங்க மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி ஓப்பனாக தெரியுது, பச்சையா தெரியுதுடா. ஏன்டா இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்கன்னு சொல்லி நமக்கு ஓப்பனாகவே தெரியுது. ஏன்னா அப்படிதான் கேம் கொண்டு வராங்க. இன்னைக்கு ஸ்டே அண்ட் கில் சொல்லியிருந்தாங்க இல்லை. இப்போ 2 பேர் உட்காந்து பேசணும். அவங்களோட வந்து பிரெயின் வாஷ் பண்ணணும். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து 2 பேர் ஸ்டே காமிச்சாங்க, 2 பேருமே இருக்கலாம், அடுத்த ரவுண்டு தொடரலாம். 2 பேருமே கில் காமிச்சாங்கன்னு வச்சுக்க, 2 பேருமே அவுட் ஆயிடுவாங்க. நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குலுக்கல் முறையில் தான் வருது. இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் அவனை வந்து காப்பாற்ற தான் நான் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு எனிமி இருக்கானா அவனை கண்டிப்பாக நான் போட்டு தாக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் கேமுமே இன்னைக்கு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தினேஷும் விஷ்ணு போகும்போது பார்த்தீங்கன்னா காப்பாற்றிக்கிறாங்க. நம்ம நிக்சன் அவங்க போகும்போது
அவங்களும் காப்பாத்திக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே எல்லாம் விளாடுறாங்க. இது பிக் பாஸ் வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி வந்து கேமா ஆடுங்க, லைவ்ல மட்டும்தான் வந்துச்சு, கேமா ஆடுங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. பெரிய இதா எனக்கு காண்டு தான் வந்துச்சு. மட்டமான கேமை கொடுத்துட்டு அவன் இப்படிதான் பண்ணுவான். இப்ப நான்லாம் உள்ள இருந்தேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு உள்ள இருக்கான், எவனோ ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆயிருப்பான் உள்ள வந்து 100 நாள்ல அப்படின்னா நான் சேவ் பண்ணதான் பார்ப்பேன். இதுக்கு நீங்க கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை, முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை தான் நீங்க பண்றீங்க. பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா கோவப்பட்டா ஒரு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா அழகாவே போயிட்டு இருந்துச்சு. இதுல வந்து கண்ணியா விளாண்டது ஒரு மாதிரி பண்றது யாரு தெரியுமா? விசித்ராலாம் வேற லெவல் சம்பவம் பண்ணுது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லெஜண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கரெக்டான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போய் பாத்தீங்கன்னா ஆட்டு மந்தையோட இருக்குது, அந்த நரி கூட்டத்தோட இருக்குது, பாத்தீங்கன்னா சேஃபா கேம் விளாடுறது, எந்த இடத்துல வந்து நான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தன்னை ஒரு இதா ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு ரவீனா வந்து பாத்தீங்கன்னா ரவீனாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. ரவீனாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அவனை ஸ்டே கொடுக்க போறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு ரவீனா வந்து சரி மம்மி நம்மளுக்கு ஸ்டே தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டே கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. இவங்க அவங்க கில் பண்ணிட்டாங்க. எப்படி பத்தியா மாஸ்டர் பிளான் விளாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் ஒரு இடத்துல பண்ணாரு. இது கேம் தான், கேம் காண்டி என்ன வேணா பண்ணலாம். அந்த டாஸ்க் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க் ஒண்ணு வச்சாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க இண்டிவிஜுவலா விளையாடுற மாதிரி இருந்துச்சு. நிக்சன் எல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தோணிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. பல்பு எரியற டாஸ்க் அதை வந்து கரெக்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விஷ்ணுக்கு தெரியவே இல்லை நம்ம எப்படா ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் வாங்கி பாத்தீங்கன்னா திரும்பியுமே ஜெயிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தினேஷ்க்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சு, பூர்ணிமாவுக்கு ஒரு 2 பாயிண்ட் அந்த போட்டியில் கிடைச்சு. ஓவராலா இன்னைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து விசித்ரா வந்து தந்திரமா ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரவீனா கூட ஒரு பாயிண்ட் வாங்கியிருந்தாங்க. அது வந்து கன்னிங்கான கேம் விளாண்டு தான் விளாண்டாங்க. செகண்ட் டாஸ்க்ல வந்து இண்டிவிஜுவலா வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா பண்ணாங்க. அதுல வந்து விஷ்ணு அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கோட இதுல பாத்தீங்கன்னா விஷ்ணு தான் ஹை பொசிஷன்ல இருக்காரு, 3 பாயிண்ட் வாங்கிட்டு. இன்னைக்கான டேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கலா வச்சிருக்காங்க கை வைக்கணும்னு சொல்லிட்டு, அது எந்த அளவு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறமேட்டு மெயினான விஷயத்துக்கு வரும். அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அர்ச்சனா கேட்கறாங்க, இந்த மாதிரி நம்ம பூர்ணிமாட்ட கேட்கறாங்க. பூர்ணிமா சொல்றாங்க வெளியில போய் நீங்க எல்லாம் போகலாம், உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்க கூட்டு வரலாம் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்றேன், நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை கூட கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது விஷ்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சி ஐ கருமம் அப்படின்ற மாதிரி துப்பி விட்டு எனக்கு நிக்சன் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு விஷயம் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நிக்சன் என்னோட பிரின்ஸ், உன்னை நான் எப்படி கூப்பிடட்டும், ஏங்கன்னே கூப்பிடட்டுமா? இவன் வந்து அக்கான் கூப்பிட முன்னாடி இவ்வளவு நாள் அக்கான் கூப்பிட்டு இருந்தான். இப்போ வந்து நான் பூர்ணிமா, பூர்ணிமா, பூர்ணிமா அப்படின்ற மாதிரி. இது வந்து ஏங்க போங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுது. நம்மளோட வழக்கப்படி நம்மளுக்கே நல்லா தெரியும் யாரை நம்ம ஏங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு. கட்டின புருஷனை தான் பாத்தீங்கன்னா ஏங்க போங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு ஆல்ரெடி விஷ்ணுக்கு இதே மாதிரி தான் பண்ணுச்சு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலா பண்ணுது அப்படின்னு தான் சொன்னோம். அப்புறம் வந்து நிக்சன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பிரின்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இளவரசர் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ யார பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காமெடிக்கு சொல்லுவோம் லிட்டில் பிரின்சஸா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம், அது வேற இருக்கட்டும். பிரின்ஸ்னா இளவரசர் அப்படின்னா கட்டிக்க போற புருஷனை தான் பாத்தீங்கன்னா பிரின்ஸ், அப்படி ஒரு இளவரசர் ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப நிக்சன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. சரி இதெல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் வந்து என்ன வேணா பேசலாம், வாய்க்கு வந்தது பேசலாம், அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நிக்சன் உட்காந்துருக்கான், நிக்சன் மடியில படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்தாங்க, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இவங்க பேசுற வேர்ட்ஸா இருக்கட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு சத்தியமா வாயெல்லாம் கூசுது, சொல்லவே தோண மாட்டேங்குது. அவ்வளோ கேவலமா பேசுறாங்க, விஷயங்கள்லாம் பண்றாங்க. லைவ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, EVP போயிட்டு அடிச்சுட்டு வந்துருவீங்க. அந்த மாதிரிதான் கேவலமான விஷயங்கள்லாம் பண்றானுங்க. இது சமூகத்துக்கு ஒரு எதிரான விஷயங்கள் ஷோவா மாறுற அளவுக்கு இவங்க பண்றானுங்க. அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் வெளியில வந்து எவ்வளவு மக்கள் காரி துப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வந்து யார் ஜெயிச்சா ஒரு டிசர்விங் பர்சனா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டாக்ஸா சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.